இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்ன கடைசி கட்டளை. ஆண்டவர் அவர்களோடு பழகி வாழ்ந்த காலத்திலே நிறைய உபதேசம் ஆண்டவர் பண்ணினார் ஜனங்கள் சீஷர்களுக்கு. கடைசியாக இறுதியாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னை அவர்களுக்கு பல விதங்களில் வெளிப்படுத்தி தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை அவர் திருஷ்டாந்தப்படுத்தி கடைசியாக ஆண்டவர் சீஷர்களிடத்திலே சொல்லுகிற ஒரு கட்டளை, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆண்டவர் கொடுத்த அருமையான ஒரு கட்டளை. ஆம், அந்த கட்டளைக்கு சீஷர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அங்கே பயங்கரமான பிரச்சனை, பயங்கரமான அங்க அவர்களுக்கு சம்பவங்கள் நடக்கிறது. அப்போஸ்தலர்லே வாசிக்கிறோம். அங்கே சபையிலே துன்பப்படுத்த தொடங்குகிறார்கள். நிறைய பேர் பட்டயத்தால் கொலை செய்யப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? சிதறி போனவர்கள் சிதறி போகிறார்கள். அவர்கள் அந்த எருசலேமிலிருந்து பல இடங்களுக்கும் சிதறி போகிறார்கள். அந்த துன்பத்தின் நிமித்தமாக சிதறப்பட்டவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆமா, அப்படி சென்றதுல தான் நம்முடைய பகுதிக்கு வந்த அருமையான ஆண்டவருடைய சீஷன் தோமா. எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு இடமாக சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்பட்டு சென்றார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நம்முடைய பகுதிக்கும் கூட எத்தனையோ மிஷினரிகள், வெளிநாட்டில இருந்து நிறைய மிஷினரிகள் தங்களை அர்ப்பணித்து இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த வசனத்தின் மூலமாக தொடப்பட்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? நம்ம பகுதிக்கு கடந்து வந்தார்கள். நாம இன்றைக்கு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால், நாம் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நமக்காக அநேக மிஷினரிகள் தங்களுடைய சுக வாழ்வை இழந்து, தங்களுடைய மேன்மையை இழந்து, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், ஆண்டவருடைய கடைசி கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எத்தனை மிஷினரிகள் தங்களுடைய மேன்மை, மகிமை, அதிகாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு தன்னை தாழ்த்தி நம்ம பகுதிகளுக்கு வந்திருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு நம்ம ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். மட்டுமல்ல, எத்தனையோ மிஷினரிகள் இரத்த சாட்சிகளை நாம பார்க்கிறோம். ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தமாக, ஊழியம் செய்தது நிமித்தமாக எத்தனையோ பேர் தங்கள் உயிரை என்ன செய்திருக்கிறார்கள்? கொடுத்திருக்கிறார்கள். துன்பப்படுத்தப்பட்டு, பயங்கரமான சித்திரவதைப்படுத்தப்பட்டு அவர்கள் மரித்திருக்கிறார்கள். அவர்கள் இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள். வரலாற்றை நம்ம நிறைய சம்பவங்கள் எல்லாம் வாசிக்கிற பொழுது எவ்வளவாய் அவர்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை நான் நிறைவேற்ற வேண்டும், அவருடைய கடைசி கட்டளையை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்த மக்கள் உண்டு. வசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. பவுலுக்கு மாத்திரமல்ல, சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. நாம் அதை அறிவிக்காதிருந்தால் நமக்கு ஐயோ என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். பவுலுக்கு மாத்திரம் அந்த கடமை கொடுக்கப்படவில்லை. எல்லாருக்கும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அறிந்தவர்கள் எல்லாருக்கும் அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. ஆம், ஆத்துமா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா வெறுங்கையனாக உம்மை கண்டுகொள்ளல் ஆகுமோ? அழகான பாடலை நாம பாடுகிறோம். ஆத்துமா பாரம் நமக்கு வேண்டும், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்த பாரம் நமக்கு வேண்டும். ஆமா ஆண்டவரை, நாம் எவ்வளவோ செய்திகளை கேட்டிருக்கிறோம். எத்தனை ஆத்துமாக்களுக்கு நம்ம ஆண்டவரை பற்றி நாம சுவிசேஷம் சொல்லியிருக்கோம். துக்கத்துல இருக்கிற மக்களுக்கு ஆறுதலின் வார்த்தைகள், கண்ணீரில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பின் செய்தியை எத்தனை மக்களுக்கு, பாவத்தில் வாழ்கிற மக்களுக்கு, ஆண்டவரை அறியாத விக்கிரகங்களை வணங்குகிற, ஆண்டவருக்கு தூரமாக இருக்கிற மக்களுக்கு நம்ம எவ்வளவு சுவிசேஷம் அறிவித்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை நான் எத்தனை பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். லூக்கா 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே அறிவிக்கப்பட வேண்டும்.
அன்றியும் மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மனம் திரும்புதலை குறித்து, பாவ மன்னிப்பு குறித்து சகல தேசத்தாருக்கும் நீங்க என்ன செய்யணும், சொல்லணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நம்மேல் விழுந்த கடமை யாரோ ஊழியக்காரங்களுக்கு, யாரோ பிரசங்கிகளுக்கு, யாரோ மிஷனரிகளுக்கு மாத்திரம் அல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை நமக்கும் இந்த நாட்கள்ல பொருந்தும். நம்ம கண் முன்னால எத்தனையோ பேர் என்ன செய்கிறார்கள், ஆண்டவரை அறியாமல் வாழ்கிறார்கள், அறிந்தும் அறியாதவர்கள் போல வாழ்கிறார்கள். எத்தனையோ மக்கள் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் தரித்திரத்திலையும் வியாதியிலையும் வாழ்கிறார்கள். தைரியமாக வாயை திறந்து ஆண்டவரை பற்றி நாம் சொல்ல வேண்டும். நம்ம எந்த தொழில் செய்தாலும், நம்ம என்ன வேலை செய்தாலும், நம்ம எந்த குடும்பத்துல இருந்தாலும் நம்மால் முடிந்ததை நாம் என்ன செய்ய வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நாம் அதை குறித்து வெட்கப்பட்டோம் என்று சொன்னால், என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை ஆண்டவர் என்ன செய்வாராம், பரிசுத்த தூதர்களோடு வரும்போது நம்மை குறித்து ஆண்டவர் வெட்கப்படுவார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. வெட்கப்படாதபடி நம்மேல் விழுந்த கடமை என்று சொல்லி நாம் கடமையை நம்ம செய்ய வேண்டும். சுவிசேஷத்தை நான் அறிவித்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் கிடையாது, அது என்மேல் விழுந்த கடமை என்று பவுல் சொல்லுகிறது போல, நான் சுவிசேஷத்தை அறிவிக்க ஊழியம் செய்தேன், அதனால மேன்மை பாராட்டதுக்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது, அது நம்மளுடைய கடமை தான் அப்படின்னு சொல்லி நாம் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே நாம் உணர வேண்டும். என்னால் முடிந்ததை நான் செய்ய வேண்டும். யாருக்காவது நான் செய்தி சொல்லியிருக்கிறேனா, ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறேனா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். ஏக்கத்தோடு இருக்கிற மக்கள் நான் சொல்லி யாரு கேட்பாங்கன்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. நம்ம பேசுறது நாம, கிரியை செய்கிறவர் ஆண்டவர். அவர்கள் ஒருவேளை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் ஆண்டவர் நம்மிடத்துல கணக்கு கேட்பார். நாம என்ன செய்யணும், தைரியமாக அவர்கள் சொல்ல வேண்டிய இடத்திலே சொல்ல வேண்டிய பிரகாரம் அந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த நாட்களிலே ஆண்டவரே எனக்கு அந்த பலனை தாரும், எனக்கு அந்த தைரியத்தை தாரும், எனக்கு அந்த வாஞ்சையை தாரும், நானும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். சந்திக்கிற மக்கள், என்னிடத்திலே பேசுகிற மக்களுக்கு உம்மை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் அந்த நாட்களிலே ஒரு தீர்மானம் எடுப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் கொடுத்த கடைசி கட்டளையை நாங்களும் பின்பற்ற ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எப்படியாவது ஆண்டவரே ஒரு சிலருக்காவது நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். எங்கள் கடமையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். வெட்கத்தோடு உங்க சந்நிதியில நாங்கள் நிற்கக்கூடாது. ஆண்டவரே, நீர் கொடுத்த ரட்சிப்பை, இலவசமாய் கொடுத்த ரட்சிப்பை எல்லாரும் பெற்றுக்கொள்ள மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பை நாங்கள் எடுத்து சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும். நாள் முழுவதும் எங்களை காத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். மகிமை